welcome students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து National Renaissance Social and Religious Reform Movement. இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கீழே வரும். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, எப்படி வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஸ்லோவா இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்லோவா எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக என்ன சொல்றது, பிரிட்டிஷருக்கு அகேன்ஸ்டா நிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சது, அந்த மாதிரி தான் அதுதான் நம்ம வந்து இப்ப பார்ப்போம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இது எங்க இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா, கிளாஸ் 10ல இருந்து கிளாஸ் 10 வால்யூம் 1ல இருந்து எடுத்துப்போம். இந்த டாபிக் குரூப் 1 2 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு வரும். நம்ம வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி நம்மளுக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல கூட இருக்கு. அதனால நமக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். போலீஸ் எக்ஸாம்ஸ்லயும் வரும், டெட் எக்ஸாம்ஸ்லயும் வரும். சரியா? அடுத்தது லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, தட் இஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மக்களுக்கு நடுவுல வந்து இந்த ஃபீலிங், தட் இஸ் நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா நிக்கணும், சண்டை போடணும், ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து அதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணிச்சு. இங்கிலீஷ் எஜுகேஷன் introduced with the object of producing clerks, that is தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன போஸ்டிங் கொடுக்கணும், நம்ம இந்தியன் மக்களுக்கும் சின்ன சின்ன போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் நாலேஜ்க்காக இங்கிலீஷ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றதுனால அது என்ன பண்ணுச்சுன்னா, நியூ இங்கிலீஷ் எடுக்கேட்டட் மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு நிறைய படிக்க ஆரம்பிச்சா நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரு, இந்தியன் மக்கள். ஓகேவா? This class came under the influence of Western ideas and thoughts. That is, படிக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ், தட் இஸ் வெஸ்டர்ன் லண்டன்ல இருந்து பிரிட்டிஷ் எங்க இருக்கு, லண்டன்ல. பிரிட்டிஷ் வந்து லண்டன் தானே. அந்த யூரோப்பியன் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க இந்தியால வந்து மக்களுக்கு வந்து எஜுகேஷன் மூலியமா தான் புரிய ஆரம்பிச்சது எல்லாமே. எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சு, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நம்ம எதுக்கு வந்து வெஸ்டர்ன் பீப்புள், தட் இஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஐடியாஸ் வந்தது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஈவல்ஸ், தட் இஸ் சத்தி, சைல்டு மேரேஜ், இந்த மாதிரியான சோஷியல் ஈவல்ஸை இராடிகேட் பண்றதுக்கு, வெளியே தள்ளி விடுறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஐடியா வந்தது. சரியா? So Christianity also had its effect on the newly emerging middle class. So Christianity வளர இந்த had its effect on the newly emerging middle class. So middle class மக்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறப்போ கிறிஸ்டியானிட்டியோட ரோல் வந்து அவங்க மேல நிறைய, தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் தானே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. ஸோ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல படிக்க அவங்களோட, தட் இஸ் யூரோப்பியன் ஐடியாஸ், வெஸ்டர்ன் ஐடியாஸ்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? Though small in number, educated middle class began to take lead in political as well as reform movements. So படிக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்கிறதுனால அவங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லயும் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The Indian reformers were, however, quite hesitant to subject their odd notions and habits to critical scrutiny. That is, இந்தியன் மக்கள் வந்து நல்லா இந்த சத்திக்கும் சைல்டு மேரேஜ்க்கும் அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. பட் அது வந்து பப்ளிக்கா வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லோவா எல்லாமே வந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. Instead they attempted to harmonize both Indian and Western culture.
ஸோ அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சரை வந்து அவங்க டவுன்கிரேட் பண்ணாம, ஓகேவா, இந்தியன் கல்ச்சர் அவங்க ஹார்ம் பண்ணாம வெஸ்டர்ன் கல்ச்சர் கூட சேர்த்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹார்மனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டோ வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து வந்துருச்சு. இந்தியன் கல்ச்சரோட கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து மிக்ஸ் ஆகி அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. their ideas and their action help to mitigate social evils. so சமூகத்துல இருக்கிற கெட்ட விஷயம், like for example சதி, ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், சைல்டு மேரேஜ் அண்ட் இதெல்லாம் வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸான பிலீஃப்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்லோவா சொசைட்டில இருந்து குறைய ஆரம்பிச்சு. சரியா? அப்புறம் the reform movements of the 19th century in the name of religion fall under two broad categories. so இந்த reform movementsலாம் இருக்கு இல்லையா, மறுமலர்ச்சி திட்டங்கள் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரெண்டு ப்ராட் ஃபார்ம்ஸ்ல டிவைட் ஆயிடுச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூவ்மெண்ட். இவங்க எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன, ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்ல என்ன வந்தது, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் தியோபந்த் மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இப்போ நீங்க கேட்கலாம் மேம், அந்த ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கும் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃபார்ம்னா வந்து புது விஷயங்கள் கொண்டு வரது தான் ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். சரியா? ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்னா என்னன்னா பழைய நல்ல விஷயத்தை திருப்பி கொண்டு வரது தான் ரிவைவல் மூவ்மெண்ட். சரியா? அந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சது. அவங்க வந்து ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். சரியா? இப்போ நம்ம எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். They were also attempts to challenge the oppressive social structure by Jyotibai Phule in Pune, Narayana and Ayankali in Kerala. இவங்க வந்து கேரளால and ராமலிங்க அடிகள் and வைகுண்ட சுவாமிகள் and அயோத்திதாசர் from Tamil Nadu. So இது மட்டும் இல்லாம, தட் இஸ் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் மட்டும் இல்லாம சில சோஷியல் ரிஃபார்ம்ஸும் வர ஆரம்பிச்சது. ஓகேவா? அந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். ஓகேவா? இவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஆப்ரசிவ் சோஷியல் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஆப்ரசிவ் சோஷியல் ஸ்ட்ரக்சர்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பேச ஆரம்பிச்சாங்க. ஜோதிபாய் குரு பூலே அவங்க வந்து பூனால இருந்து, நாராயணா அண்ட் அயங்கலி இன் கேரளால இருந்து, அப்புறம் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள் அண்ட் அயோத்திதாசர் from தமிழ்நாடு. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியலிஸ்ட். ஓகே, சோஷியல் ரெஃபார்ம்ஸ் கொண்டு வந்தவங்க. ஓகேவா? சோஷியலிஸ்ட் மூவ்மெண்ட் கொண்டு வந்தவங்க. ஓகே, அடுத்தது early reform movements in Bengal. பெங்கால்ல பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் கொண்டு வந்தா, ராஜா ராம் மோகன் ராய். அவர் ஆர்கனைஸ் பண்ண சமாஜோட பேர் பாத்தீங்கன்னா பிரம்மோ சமாஜ். ஸோ ராம் மோகன் ராய் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து இந்த பீரியட் ஞாபகம் வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. 1772 இருந்து 1833 வரைக்கும் was one of the earlier reformers influenced by the Western ideas to initiate reform. So இவர் வந்து ரொம்ப ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சனா இருந்தாரு. ஸோ இவர் நிறைய வந்து வெஸ்டர்ன் புக்ஸ்லாம் படிச்சு வெஸ்டர்ன் ஐடியாஸ் இவருக்கு பிடிச்சு போச்சு. டோட்டலா கிடையாது, அவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸை வந்து இந்தியன் கல்ச்சரோட மிக்ஸ் பண்ணி நம்ம பீப்புளுக்கு, தட் மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே, he was a great scholar, well versed in Sanskrit, Arabic, Persian, English, apart from his knowledge in his mother tongue Bengali. பெங்காலி மட்டும் கிடையாது, மற்ற நிறைய லாங்குவேஜஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ராம் மோகன் ராய் was opposed to meaningless religious ceremonies, that is meaningless-ஆ இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு பிடிக்கல. and all forms of pernicious social customs. pernicious social customs-னா என்னன்னா என்ன சொல்றது, ஈவல் சோஷியல் கஸ்டம், தட் இஸ் மக்களுக்கு வந்து
எந்த ஒரு நல்லதும் கொடுக்காத ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, ரிச்சுவல் இருக்கும், சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மக்களுக்கு அதுல இருந்து எந்த பயனும் வராது, அது உண்மையா கூட இருக்காது. அந்த மாதிரியான செரமனிஸ் எல்லாம் அவருக்கு பிடிக்காது. yet he wanted to preserve continue with the past. that is இவர் வந்து அந்த கெட்ட விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம அதுல இருந்து நம்ம கல்ச்சர்ல இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் வந்து கண்டினியூ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. in his socio-philosophical social outlook he was deeply influenced by monotheism and idolatry. anti-idolatry அப்படின்னா என்னன்னா, இவர் வந்து எந்த ஒரு ஐடல், ஓகே, என்ன சொல்றது, எந்த ஒரு ஐடலையும் வர்ஷிப் பண்ணல. ஐடல்னா என்னது, இது இருக்கும் இல்லையா, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் வர்ஷிப் பண்ணல. அவருக்கு ஐடல் வர்ஷிப் வந்து பிடிக்காது. ஐடல் வர்ஷிப்க்கு அகேன்ஸ்டா இருந்தார். சரியா? So based on his interpretation of Upanishads, he argued that all the ancient texts of Hindus preached monotheism or worship of one god. So அவர் monotheism அப்படின்னா ஒரு கடவுளை வணங்குறது, அந்த ஐடியா அவர் ஃபாலோ பண்ணாரு. monotheism அதுவும் அவர் ஆர்கியூ பண்ணாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து டெக்ஸ்ட்ல எல்லாம் என்ன இருக்கு, ஒரு கடவுளை வர்ஷிப் பண்றது பத்தி தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்கியூ பண்ணாரு. he was an anti-idolatry. anti-idolatryனா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அவரு வழங்குறது கிடையாது. சரியா? உருவத்தை வழங்குறது கிடையாது. ஓகே. deeply concerned with prevailing customs of sati, child marriage, அப்புறம் polygamy, he published tracts against them. so அவருக்கு வந்து சத்தி, சைல்டு மேரேஜ், பாலிகாமினா அவர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் petitioned the government to legislate against them. so கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேச்சர் வரணும், இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு லா வரணும் அப்படின்னு சொல்றாரு. he advocated the rights of widows to remarry. he wanted polygamy to end. that is widow remarriage encourage பண்ணாரு. polygamy-னா நிறைய கல்யாணம் பண்றது. ஓகே, ஒரு மேல் வந்து நிறைய கல்யாணம் பண்றது, that is called as polygamy. இந்த polygamy-க்கு அகேன்ஸ்டா இருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் his opinions were resisted fiercely by orthodox Hindus. so orthodox Hindus இருக்காங்க இல்லையா, அவரோட ஐடியாலாம் இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்க்கு பிடிக்கல. he appealed to reason and humanity and compassion of the people. so இவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் வந்து ஹியூமனிட்டியோட பாருங்க, சத்தியெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனா அதே தீல வந்து அவங்களோட வைஃபோ எரிஞ்சு போகிறது காமன் சென்ஸ் இருக்கா, இதுல ஏதாவது ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணாங்க. he visited the Servatorium of Calcutta to try and persuade the relatives of widows to give up their plan of self-immolation. self-immolation-னா தன்னை எரிக்கிறது. ஓகே, self-immolation. ஓகே, self-burning அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ self-immolation-னா நம்ம சூசைட் பண்ணாம இது ஒரு ரிச்சுவலா இருந்தது, ஒரு சடங்கா இருந்தது. ஒரு புருஷன் இறந்து போனா அந்த தீலியே அந்த 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 லேடியும் வந்து குதிச்சு எரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது his campaign played a key role in forcing Governor General William Bentinck's legislation of abolition of sati in 1829. so 1829ல கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் வந்து இவர் நிறைய ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரு லெஜிஸ்லேச்சர், ஒரு லா கொண்டு வந்தாரு. என்ன லா? அபாலிஷன் ஆஃப் சதி in 1829. Ram Mohan Roy condemned the subjugation of women and opposed the prevailing ideas that women were inferior to men. so இவர் வந்து ரொம்ப விமென்க்கு சப்போர்ட்டான ஐடியாஸை கொண்டு வந்தாரு. விமென் வந்து மென்னுக்கு கீழே, இன்ஃபீரியர் அப்படின்னு சொன்னா அந்த ஐடியாஸ் அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் என்ன பண்ணாரு,
அப்போஸ் பண்ணாரு. சரியா? அடுத்தது he strongly advocated education for women. He gave his full support for the introduction of English language and Western sciences in school and colleges. So அவர் women's support பண்ணாரு. schools and collegesல வந்து English language and Western sciences படிக்கிறது promote பண்ணாரு. Ram Mohan found in Upanishads a new revelation of one infinity divine being, the eternal Brahman, while Hinduism, as he saw in the daily life around him, was a perversion of their teaching. அப்படின்னா என்னன்னா, அவர் படிச்ச உபனிஷத்ஸ்லாம் என்ன கொடுத்திருக்குன்னா, ஒரு கடவுள், one infinite being, divine being, eternal Brahman அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா வந்து ஃபார் அவர் டைம்ல ஃபாலோ பண்ண ஹிந்துவிசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஐடியாவுக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஓகேவா? அதுதான் வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராம் மோகன் ராய் ஃபவுண்டட் தி பிரம்ம சமாஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, பிரம்ம சமாஜ் ஃபவுண்ட் பண்ணாரு 1828ல. On 20th August 1828, he opened a temple in Calcutta where there was no image. So no image da enadhu? Anti-idolatry. Okay? There he laid down that no religion should be reviled or slightly or contemptuously spoken of or allude to. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கோயிலை திறந்து வச்சு அந்த கோயிலுக்குள்ள எந்த ஒரு உருவமும் வைக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, எந்த மதத்தையும் நம்ம தப்பா பேசக்கூடாது, எந்த மதத்தையும் நம்ம வந்து தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே? அதுக்கப்புறம் இந்த சமாஜ் forbade idol worship, உருவத்தை வணங்குறது forbade, that is restrict பண்ணாங்க, பிடிக்கல அவங்களுக்கு. ஓகேவா? and condemned meaningless religious rites and ceremonies. ஸோ தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்து கண்டெம் பண்ணாரு. However, from the beginning, the appeal of Brahmo Samaj remained limited to the intellectuals and enlightened Bengalis. So, இந்த Brahmo Samaj ஓட ஐடியாஸ்லாம் வந்து ரொம்ப தூரமா பரவாம வெறும் படிச்ச மக்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்றது அப்படியே தமிழ் டெக்ஸ்ட்ல ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு மெயில் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். சரியா? அடுத்தது, though the Samaj failed to attract people from the lower section of the society, its impact on the culture of modern Bengal and its middle class was quite significant. So middle class people அவ்வளவா lower class people அவ்வளவா influence பண்ணாம இருந்தாலும் higher class Bengal peopleலையும் middle class peopleலையும் ரொம்ப நல்லா influence பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதுதான் ராஜா ராம் மோகன் ராய் பத்தி இன்ஃபர்மேஷன். சரியா? இப்போ அடுத்தது மகாரிஷி தேவேந்திரநாத் டாகோர். ஓகே? ஸோ மகாரிஷி தேவேந்திரநாத் டாகோரை பத்தி நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம்.